வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நிறைய முறைகளை ஃபாலோ பண்ணி சில பேர் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தி பற்றி, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன முறை, ஒருத்தர் பார்த்திங்கன்னா நாடி, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா வாக்கியம், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா திருக்கணிதம், இன்னொரு முறை வந்து கேபி சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டங்கள் வந்து இருந்துட்டுருக்கதை நம்ம பார்க்க முடியுது. எல்லா சிஸ்டமும் ஒரு பக்கம் இருந்தாலும் பலன் வந்து ஒன்றா இருந்துருக்கு. எது நம்மளுக்கு பலன் சரியாக வருதோ அது நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ட் சிஸ்டம்னு நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அஸ்ட்ராலஜருக்கு ரீசர்ச்சாக அது இருக்கும். கேட்குறவங்களுக்கு எனக்கு எது நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, பட் எனக்கு பலன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்மளுடைய பலன்கள் நித்திய பலன், மாத பலனாக, பக்ஷ பலனாக, வருஷ பலனாக, நம்ம கிரகங்களுடைய சாராம்சத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன்களில் இந்த தின பலன்களும் ஒன்றாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த தினம் நமக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. இப்போ ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜனன ஜாதகம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஜாதகம், முக்கியமான ஒரு கட்டம். அதுதான் பேசும். இது வந்து இன்றைய தினத்தை ஒரு பொதுவான இந்த ராசிக்கு பொதுவாக இருக்குங்கிற மனாம்சத்தை வச்சு, இந்த மனதை வைத்து சொல்கிறோம். இந்த மனதை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் தினப்பலன். சரி, இந்த பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள், நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ. 3/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை 5:23 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி பிற்பகல் 1:21 வரை திதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 5:23 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள். ஐயப்ப சுவாமிகளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். இந்த 18ஆம் திருநாள்ங்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. கார்த்திகை 18ங்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்பவுமே விசேஷம் கொண்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம்லேயே அவருடைய நட்சத்திரம். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராயமி தன்னோ ஹனுமன் பிரஜோ. ஸ்ரீராம ராம ராம இது ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணமே. ராம 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 ஸ்ரீராம் ஜெயம்னு ராமத்தை சொல்கிறவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. சாயந்தரம் 5:23 வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வேண்டிக்கோங்க. ஆஞ்சநேயருடைய ஸ்ரீராம் ஜெயம் ராமநாமத்தை எழுதுங்க. ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது. புதியுகத்தில் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து ஆன்மீக தகவலும் நம்ம கொடுக்குறோம். ஆன்மீக தகவல், அஸ்ட்ராலஜி இன்ஃபர்மேஷன், அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள், வாஸ்து சம்மந்தமான, நியூமராலஜி சம்மந்தமான, இது அத்தனையும் சேர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப பயனுள்ளதாக நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கு. சரியில்லைன்னு சொல்லும்போது இந்த வழிபாடு எடுத்து பண்ணுறாங்க. கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக அவங்களுக்கு அந்த காரியங்கள் நடைபெறுது. அது இறைவன் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, கனெக்டிவிட்டி. சார் நீங்கள் சொல்லி இது நடந்தது, நான் சொல்ல, நான் எடுத்து பார்த்து நிறைய பேருக்கு சொல்லி அது நடந்து அதை உங்களுக்கும் சொல்கிறேன். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தீம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி பலன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. 4-5 நாளாக அந்த டென்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். அப்பாடனே கூட்டாச்சு, பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் போயின்னு இருக்கும். நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு மன திருப்தி இருக்கும், அதுலேயே ஒரு பெரிய திருப்தி இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை வாய்ப்பு கூடி வரும். வெளிநாட்டில், யூஎஸில், யூகேயில், நான் வந்து யூரோப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகலான், வேறு கம்பெனி மாறலான் இருக்கேன், வேறு விஷயத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், தாராளமாக பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நினச்சது நடக்கும். நினைத்தபடி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி. ஒருத்தர் நினைப்பில் அவள் முன்னாடி நின்றுருப்பா, ஒரு காரியம் நினைப்பில் டக்குன்னு வந்துருத்தே, அப்பாடான்னு சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு. சில விஷயங்கள்லாம் ஈகோ இல்லாமல், சில விஷயங்கள்லாம் செல்ஃபிஷ் இல்லாமல், சில காரியங்கள்லாம் ரொம்ப 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 நீங்கள் டவுன் டு எர்த்தாட்டாக ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுவீள். அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும்.
கூட இருக்கிறவாளுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படியே பதறி போயிடுவேன், சூ அப்படின்னு பதறி போயிடுவேன். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். சில நாள் நட்சத்திரங்கள்லாம் பார்ப்பேன், ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து ஹோரைகள்லாம் பார்த்து சில காரியம் பண்ணுவேன், ரொம்ப உங்களுக்கு சாதகமாக வரும். மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தைரியமாக இருக்கும், ரெஃபரன்ஸ் மூலமாகவே கிடைக்கும். கொஞ்சம் ஸ்ரத்தையாக அந்த காரியத்தை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம், பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதே மாதிரி சில ரொம்ப யோசனைகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நம்ம நிறையா எஃபோர்ட் போடுறோம். இஃப் ஐ டிடன்ட் கெட் என்ன சொல்கிறது, அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கல, அதுதான் ஒரு டென்ஷனை கொடுக்கும். இன்றைக்கி அதை எதிர்பார்க்கறது தவறு. கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. யாராவது கோச்சுண்டா விட்டுருங்க. யாராவது டென்ஷன் ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். சின்ன 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 விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்காதீங்க. ஏதோ அவள் கோச்சுண்டா பேசிட்டா விட்டுடலாமே அப்படிங்கிற கொண்டு போய்ங்க. பகையை மட்டும் வளர்த்துக்க வேண்டாம். அப்படியே யதார்த்தமாக இருக்கும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் உதவிகள் செய்வா. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். சின்ன விஷயத்தை பூகம்பமாக பெருசாக அதை யோசிக்காதீங்க. குழந்தைகளை கத்தாதீங்க. டென்ஷன் ஆச்சுன்னு தெரிஞ்சுன்னு இன்றைக்கி நமக்கு டைம் சரியில்லை, அதனால தான் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறோமோ, சரி கொஞ்ச நேரம் அந்த சாமி நாமத்தை சொல்லலாம், அப்படியே செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம், கொஞ்ச நேரம் அப்படி இயற்கையாக போய் உட்காந்துட்டு வரலாம், ஒரு பிராணாயாமம் பண்ணலாம். அப்படியே உட்காந்து இயற்கையோடு அப்படியே மெர்ஜாகி பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். எந்த கெட்டதும் வேலை செய்யாது. விநாயகரை வழிபாடுங்க, ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுனத்தில் இருந்து இன்றைக்கி நாள் ரொம்ப சாதகமாக இருக்குது. உதாரணமாக இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயத்துலாம் சொல்கிறேன். வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஸ்டெப்பு, ஒரு அடுத்த நகர்வுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிருந்து அது நடந்ததுன்னா ரொம்ப ஆனந்தப்படுவேல், சந்தோஷப்படுவேல். ஒரு காரியம் முடிக்கிற வரைக்கும் மற்றவங்ககிட்ட அதை பற்றி ரிவைல் பண்ணாதீங்க, பேசாதீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகளுக்கு உண்டான காலம், இந்த காலத்தை விட்டு விடாதீர்கள். பண சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுங்க. யாராவது கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதை கரெக்டாக நகர்த்திக்கோங்க. நல்ல பலன் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. அதே போன்று மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்களை எடுத்து பேசலாம். யாருக்காவது திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கு, கல்யாணம் பார்த்துட்டே இருக்கோம் இப்படின்னு சொல்கிறவாளுக்கு கொஞ்சம் இன்னும் அதில் புது நபர்கள் புதுவாக ஒரு மேட்ச்மணி இருந்ததுன்னா அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு, கடகம் இன்றைய தினத்தில் ராசி பலன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருந்துட்டுருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வீடு மாறுறது, போகியத்துக்கு மாறுறது, குடோன் மாறுறது, இடம் மாறுறது, வீட்டில் இடத்த மாற்றி வைக்கிறது, ஆஃபீஸில் இடத்த மாற்றி வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஏதேனும் கட்டி வச்சு வீடு கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி உங்களை யாராவது கிண்டல் கேலியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுன்னு இவ்வளோ தூரமாக இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அடுத்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெறியாக இருந்து அடுத்த வாரி பாருங்க மெயின் ரோட்லேயே வாங்குறேங்கிற மாதிரி ஒரு சேலஞ்செல்லாம் நீங்கள் போடுவீங்க. கடகராசி என்பர்கள் வைராக்கியத்தில் ஜெயித்தவர்கள். பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும். சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, ரொம்ப பிடித்தமானவரை சந்திப்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுல நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அதை நன்னா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும். நிறையா அப்பா அம்மாவுக்கு. இன்றைய தினத்தில் கல்யாண விஷயம் தடங்களாச்சுன்னா உட்காந்து பேசுங்க, நல்லது நடக்கும். ஏதேனும் வீட்டில் விசேஷங்கள் வரக்கூடிய விசேஷ நாட்களுக்காக இப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்குது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை கொடுக்கும். அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களே, முடியாதுன்ற ஒன்றும் கிடையாது. எல்லா காரியம் ஜெயிச்சிடுவீங்க. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். தெய்வாம்சம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு.
நல்லவர்களை சந்திப்பீங்க, பிடித்தமானவர்களை சந்திப்பீங்க, உதவி பண்ணுவீங்க. இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் பண்ணுவீங்க. உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தைக்கு பிறந்தநாள், சொந்த பந்தங்கள், எதுன விசேஷம், யாருக்காவது ஏதானும் ஒரு ஹெல்ப் எல்லாத்தையும் எடுத்து செய்யப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் வரும். சண்டை கூட அன்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்திருந்தவா ஒன்று சேருவா, பேசாதவா திருப்பி பேசுவா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினம் பாசிட்டிவாக இருக்குது. 20% விட்டுருங்க, 80% நல்லா இருக்குது. அதை மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு பிரத்யக்ஷமான ஒரு தரிசனத்தில் அற்புதமான வழிபாடாக இன்றைய தினத்தில். கன்னிராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவம் ஜாஸ்தியாக வரும். 4-5 பேர் பேசினா டக்குன்னு கோவத்தில் எரிஞ்சு விடுறேன்னு எப்போ பார்த்தாலும் இப்படி தான். இன்றைக்கி எங்கே வெளியில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கால் சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை சந்தித்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யார்கிட்டயாவது ஃபோன் பேசுகிறா 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிடாமல் உட்காந்து பேசாதீங்க. உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து பண்ணுறது உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். இது முடியலன்னு சொல்லி எந்த காரியத்தையும் வைக்க மாட்டேன். ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துப்போமே அப்படின்னு யோசிப்பேன். கொஞ்சம் இரிட்டேட் ஆப்பிள், கொஞ்சம் டென்ஷன் ஆகல அப்பப்போ. அதெல்லாம் சரி, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போயிடலான்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஏதேனும் ஒரு காரியம் செய்யவே இல்லை, உங்களை குற்றம் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். நோ 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 நான் இப்படி தான், இதுதான், என்ன வேணால் சொல்லிக்கோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். முந்தையெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஆள், இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கார்பெண்டிங் சம்மந்தமாக, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இந்த தொழிலெலாம் எடுத்து பண்ணுறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தில் நீங்கள் அரகண்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹார்ஷாக இருக்கீங்க, ரொம்ப இப்படி இருக்கு சொல்கிறாங்களா, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்படி இருந்திருப்பேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம். சரி, அது அவங்களுக்கு தப்பாகப்பட்டிருக்கு என்ன அப்படிங்கிறத உட்காந்து ஆய்வு பண்ணால் தப்பு யார் பேர்லன்னு தெரிய வரும். அதை புரிதல் வச்சா அவங்க நிச்சயம் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். டென்னிஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், நீங்கள் ஏதோ ஒரு கேம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது இருக்கும் இல்லையா, அதை இன்றைக்கி நீங்கள் விளையாடி பாருங்கள். அதே மாதிரி வாட்ச் பண்ணி பாருங்கள், டிவியில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப மன திருப்தியை தரும். அப்படி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அடுத்த ஒர்க் எடுத்து பண்ணிங்கன்னா சக்ஸஸாக முடிஞ்சிடுங்க. யாருக்கு? துளாராசி அன்பர்களுக்கு. வணங்கக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு விசேஷமான யோசனை. 4-5 நாள் அந்த டென்ஷன், எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? அப்பா அம்மா இப்போ தான் பரவாயில்ல. அதாவது சொல்ல முடியாது சார், பயந்துட்டே இருந்தேன், எல்லாம் சரியாயிடுது, இப்போ பரவாயில்ல. அதுமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப நாள் படித்து திருப்பியும் அதை எடுத்து படிக்கும்போது ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரியே ஒரு தோணல் இருக்கும். இப்படி தான் நிறையா வாட்டி நடக்கிறது. ஜிம்முக்கு போவேன், விடுவேன். யோகா பண்ணுவேன், விடுவேன். இதுக்கு போவேன், விடுவேன். அதை விடுவேன். இப்படி எல்லாத்தையும் பப்பாதி. இனிமேல் கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பேன். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய பதவி, பேர், புகழெல்லாம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு கூடி வரும். நீங்கள் சொன்ன விஷயம்லாம் வீட்டில் கரெக்டாக நடந்தது. சொன்னேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதை நீங்கள் நிறையா சொல்லுவேன். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு ஏற்படும் போது இது ஏதோ எனக்கு இருந்தது, இப்போ உனக்கு இருக்கா, அதுதான் அப்பா நான் பட்டப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சீரியஸில் கொண்டு வந்து அதில் சில நாசுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அவளும் புரிஞ்சுப்பா. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு முடிவெடுக்கிறத கவனம் தேவை. டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. விட்டு கொடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு வண்டி வாங்கியே தீர்வேன், எனக்கு வேணும், இந்த கார் வாங்கியே தீர்வேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியும், அந்த மாதிரி அந்த பிடிவாதமே ஆக விட்டு கொடுத்து போயிருங்க. பிறர் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் அப்படியெல்லாம் இல்லை சார்னு சொல்ல வேண்டாம்.
அப்படி நீங்கள் சொன்னாலும் மற்றவாளுக்கு ஏதேனும் ஒரு நம்ம சொல்கிற நகைச்சுவையோ, நம்ம பேசுகிறதோ, நம்ம கோவப்படுறதோ, ஏதாவது அவளுக்கு தர்ம சங்கடம் இருந்தால் சாரி கேட்டுருங்கோ. அது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மறதி இருக்கும், விரயம் இருக்கும். இப்போ தான் கதவை போட்டுனேன்னா இல்லையா, அந்த உள் கதவை போட்ட மேலே இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுறேன், போய் செக் பண்ணிட்டு வரேன், எல்லாம் பூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறதி இருக்கும். அதேமாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா, அப்படியே ஆப்சன்ஸ் மைண்ட் இன்றைக்கி வரும். அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, நல்லபடியான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு சூரிய நமஸ்காரம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும், நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் விரயம் அப்படின்னா சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சுப விரயம்னா என்னென்னா, அந்த அந்த பணத்தை போட்டால் அது 10 மடங்காக பெருகிறதுக்குண்டான இடத்துலையோ தங்கத்துலையோ இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப பிடித்தமானவுக்கு ஏதாவது அப்படின்னா ரொம்ப மன சங்கடப்படுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகும். இஷ்டப்பட்ட விஷயங்களை வாங்கி சாப்பிடுவேன். ஏதேனும் உடல் உபாதைகள்லாம் மருத்துவரை பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில காரியங்கள்லாம் நடக்கலை, விட்டு கொடுத்துருங்க, ஒரு 4-5 நாள் கழித்து பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரத்திங்கரா தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி நேயர்களே, தொழில் அந்தஸ்து பேர் புகழ் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. சில பேர் தப்பு சொல்கிறாளா, ஓ சரி, அது அழகாக டெஃபனேஷன் கேட்டு அதுக்கு அழகாக பதில் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஒரு சப்ஜெக்டை பெருசாக எடுத்து பேசாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக முடியுங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை பேசியிருக்கேன், திருப்பி அதை அப்படியே பேசாதீங்க, அதை விட்டு கொடுத்துருங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மறதி இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சுடுவேன், நினச்ச காரியம் நடக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. பல விஷயங்களை பார்த்து நாமளும் இன்றைக்கி இப்படி மாறணுங்கிற அந்த அந்த ரோல் மாடலை செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். நல்ல மாற்றங்கள் தரும், முன்னேற்றங்கள் தரும். கும்பராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலமாக வருங்காலங்கள் உண்டு, தைரியமாக இருக்கலாம். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து முன்னேற்றம் பதவி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே போகும், ஆனால் லிசன் பண்ணுங்க. நீங்கள் டக்குன்னு சொல்கிறத விட சொல்கிறத கேட்டல்னா போதும், ரொம்ப சக்ஸஸ் ஆகிடும். ஒருத்தர் பேசின்னு இருக்கா, அவள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அதே மாதிரி இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறத நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேல்யூ இல்லை. இதை மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுடைய விஷயத்தை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். இதை மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்குது இன்றைய தினம். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. முக்கிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நல்லது நடக்கும், முன்னேற்றம் தரும். ஒரு ரகசியமாக சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். சந்தோஷமான செய்திகள் வரும். ஏதேனும் சங்கடப்படுற மாதிரி இருந்ததுன்னா அது 20% தான் இருக்குது, அது நிரந்தரம் கிடையாது, மறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்தில் பண வரவுகளை பற்றி யோசனைகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மலைக்கோயில் முருகர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலில் நிறையா பேர் நான் போகும்பொழுது பார்க்கும் பொழுது இது எல்லாத்துக்கிட்டையும் இப்போ பழக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லியிருக்கேன், உங்களை சுற்றி ஒரு நம்பர் வந்துட்டே இருக்கும், அந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்களை தொடர்ந்து வருதுன்னா உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சில பேர் சொல்கிறாங்க, இந்த ஃபோனில் பார்க்கும் பொழுது டக்குன்னு, நான் ஏற்கனவே இந்த சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ நிறையா அது மற்ற அஸ்ட்ராலஜர்ஸும் மற்ற நபர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது தப்பு கிடையாது, எல்லோரும் இப்போ பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா இன்றைக்கி டேட்டு இந்த டேட்டா, அதே மாதிரி டயத்தையும் நான் பார்க்குறேன், சேம் நம்பர்ஸ். அதாவது ஃபோனில் பார்த்தா 9, 10, 11 இப்படி நான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது. இது எஸ், இந்த லக்கி நம்பர் எப்போ உங்களை டக்குன்னு நாங்கள் பார்க்குறீங்களோ, எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கணிக்கிறீங்களோ பார்க்குறீங்களோ, அந்த பேசக்கூடிய சப்ஜெக்டை நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நினைங்க. அந்த சாதகத்தில் ஒரு குட்
பாயிண்ட்ஸ், குட் விஷயம், நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த சேம் நம்பர் நீங்கள் உங்களுடைய யதார்த்தமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய நேரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் தினந்தோறும் பல நேரங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய விஷயம், உதாரணத்துக்கு எனக்கு நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், எப்பப்பெல்லாம் அந்த டக்குன்னு அந்த ஈவன் நம்பர் 1111 2222 777 இந்த மாதிரி உங்கள் செல்ஃபோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு செலுத்துனீங்கன்னா நீங்கள் நினச்சது சீக்கிரமாக நடக்கும். இது ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கலான இருக்கக்கூடிய விஷயம். இந்த நம்பர்ஸில் கிரகங்கள் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த கிரகங்கள் நீங்கள் நினைக்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை தரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.